அதிமுக வாக்காளர்களையும் நீங்கள் வந்து ஒரு அவங்க மலிவாக உங்களுடைய பார்வை இருக்குன்றதான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஓகே திரு கலை, இப்போ அதிமுக ஒதுங்கி நின்று கள்ள கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாலும் திமுகவுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதை ஒட்டி தான் ஹஃபீஸும் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. உங்களோட பதில்? திமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாக இந்த தேர்தலை புறக்கணித்தாங்க அதிமுகன்னு சொல்கிறாரு. இது ரெண்டு எது உண்மை? அவங்க புறக்கணித்தது ஜனநாயகப்படி நடக்காதுங்கிறது இப்போ அது தெரிஞ்சு போச்சு. நல்லா ஜனநாயகப்படி நடக்கலைங்கிறது, ஜனநாயக முறைப்படி நடக்கலைன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு எந்த அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க. எந்த அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி நடக்கல அப்படின்ற இடைத்தேர்தல் பொதுவாகவே அப்படித்தானே. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 18 ஆண்டுகளாக ஆர்கே நகர் நீங்களாக இடைத்தேர்தல் இப்படி தான் நடக்குது. அது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்படி தான் நடக்குது. இடைத்தேர்தல்களில் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன முறைகேடு முதல்ல நடக்குதுன்னா, நார்மலாக வாக்களிக்கிற ஓட் ஷேரை விட அதிகமான பல மடங்கு அதிகமான வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. தேர்தல்களோட ஒப்பிடும்போது 80% என்ற அடிப்படையில் தான் அங்க வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்ந்து பதிவாகுது. இந்த தேர்தலில் ஓரளவுக்கு அதே அளவில் இருந்திருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தலே அதிகமாக பதிவானதுனால, 80க்கு மேலே போனதுனால, மாநில சராசரியை விட அதிகமாக அந்த தொகுதியில் பதிவானதுனால அதே அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் 92%, 2 ஆண்டுகளில் நடந்த பொது தேர்தலில் அதே சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் 42% தான் போடாச்சு. அப்போ அந்த 50% கூட வாக்காளர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டாங்க? அதே மாதிரி நீங்கள் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மா நின்னப்போ திமுக புறக்கணிச்சிருந்த தேர்தலை ஓட் போல்டு வந்து 89%, அதில் 90% ஜெயலலிதா அம்மாவுக்கு போச்சு. இல்ல, ஆனா இதெல்லாமும் மீறி அதிமுக புறக்கணிச்சதுனால ஒட்டுமொத்தமா வாக்குப்பதிவு சதவீதமே குறையும் அப்படின்னு அதிமுக நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுவும் இப்ப நடக்கலையே. அப்படி அவங்க சொல்லலையே. திரு அன்வர் ராஜா சொல்லியிருந்தாரு, அவர் முந்தைய தேர்தல்கள்லாம் அப்படி நடந்திருக்கு, அவர் ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அஃபீஷியல் பொசிஷன் அது கிடையாது. அந்த மாதிரி அவங்க இன்னும் புறக்கணிக்கிறோம், அவ்வளோதான். வாக்களிக்காதீங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சட்டப்படியே சொன்னால் அது தப்பு. அது வாக்களிக்காதீங்க, ஜனநாயக கடமையை ஆற்றாதீங்கன்னு சொன்னால் அது தவறு இல்லை. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி தவறு அது. அதனால் அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. அவங்க ஜெயலலிதா படத்தை வச்சு இவங்க கேட்கும்போது கூட அதை பற்றி எடப்பாடி அவர்களிடம் கேட்டப்போ எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதில் வந்து திமுக வாக்குகள் திமுகவுக்கு கொஞ்சம் போயிருக்குது, இங்கே பாமகவுக்கும் கொஞ்சம் வந்திருக்குது. ஒரு 24,000 வாக்குகள் திமுக தான் பிரதான எதிரி அப்படின்றத களத்திலையும் சரி எல்லா இடங்கள்லயும் அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க புறக்கணிச்சது திமுகவுக்கு தான் பெரும்வாரியாக சாதகமான ஒரு சூழல்ல அமைஞ்சிருக்கு இந்த தேர்தல்ல. அது அதிமுக ஒத்துக்குது. அப்ப அண்ணாமலை சொல்றது சரியா? திமுக ஆதரவாக தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிச்சா? இல்ல, நான் அண்ணாமலை சொன்னது சரியா நான் கேட்கல. இப்போ அதிமுக புறக்கணிச்சதுனால அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது திராவிட கட்சிகளுக்கு தான் அதிகமா போயிருக்கு, இன்னொரு திராவிட கட்சியான திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு திரு ஹஃபீஸ். அப்போ அதிமுகவோட ஓட் டிரான்ஸ்ஃபர் திமுகவுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா தான் அதிமுகவோட புறக்கணிப்பு நடந்திருக்கு, அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற பார்வை தானே முன்வைக்கப்படும். இல்லைங்க, நீங்க அப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மா நின்னப்ப 90% கிட்டத்தட்ட வாக்கு பதிவாச்சு. அப்போ அது திமுக அங்கே யாருக்கு போட்டுச்சு? புறக்கணிச்சுருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு தானே போட்டுருந்தாங்க. திமுக வாக்குகள் எங்கே போச்சு? அப்போ அந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கணுங்கிறக்காக திமுக அந்த தேர்தலை புறக்கணித்தாங்களா? அதை விட இன்னொரு மோசமான விஷயம், நீங்கள் வந்து இதுதான் இப்போ அதாவது என்னது திராவிட கட்சிகளுக்குள்ளே தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு சொல்கிறது சரியில்லை. ஏன்னா தினகரன் தனியாக நின்னப்போ, சுயேட்சையாக நின்னப்போ திமுக டெபாசிட் இழந்தது ஆர்கே நகரில், அதுவும் இடைத்தேர்தல் தான். அப்போ தினகரனுக்கு திமுகவோட வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அது என்ன, தினகரன்னா திராவிட கட்சியினுடைய பிரதிநிதியா? சுயேட்சா நின்று. அதனால் இது வேறு காரணங்களுக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை நான் சொல்ல விரும்பலை, எனக்கு அதுக்கான ஆதாரம் இல்லை. வேறு காரணங்களுக்காக அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் உண்மை. சரி, ஓகே. திரு இனியன் ராபர்ட், எதிர்கட்சிகளோட சதியையும் முறியடிக்கிற விதமா இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறார். அவர் சதி அப்படின்னு குறிப்பிடுறது எதை? இல்லை, உங்களுக்கு முதல்ல சாருடைய பாயிண்ட்டுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லா இடைத்தேர்தலுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லா தேர்தலையுமே
ஆளுங்கட்சி வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்தந்த கட்சிகள் அந்த மாநிலத்துக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் தான் அதை அணுக முடியுன்றது எங்களுடைய பார்வையாக இருக்குது. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த கூட்டணி, அதாவது திமுக கூட்டணிக்கு எதிரான கூட்டணி இருக்குல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தி அதன் பின்னாடி பாஜக பதுங்கி இருந்ததுல, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் முதலமைச்சர் பார்க்குறாருன்னு நான் பார்க்குறேன். பதங்கள்னு எப்படி பார்க்க முடியும்? இப்போ இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல பாமக வலுவான ஒரு இடத்துல அந்த தொகுதியில இருக்காங்க. இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற வியூகமா கூட அதை பார்க்கலாம்ல. இல்ல அப்படி இல்லை. நீங்க பொதுவா இந்தியா முழுக்க மதவெறியை பேசும் பாஜக தமிழ்நாட்டில் சாதியவாதத்தை தூக்கி பிடிக்கிறது மறைமுகமாக. அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை அங்கீகரிக்கக்கூடிய பல கட்சிகள் இயக்கங்களை வந்து தன் முன்னிலைப்படுத்தி பின்னாடி பதுங்கி கொண்டு ஒரு அரசியல் செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து விக்கிரவாண்டி தேர்தலை பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஏன் பாஜகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவுடைய ஆதரவையோ இல்லை அதிமுக கூட்டணி செய்கிறதையோ அவங்க பேசலன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்லைங்க. அதிமுக வரலனாலும் கூட அதன் குறித்து ஏன் அந்த முன்னெடுப்பு எடுக்கலன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இருவருக்குமான பிரச்சனை வேறு. பட் இருந்தாலும் அதிமுக வாக்கு வங்கியை பெறுவதற்கான என்ன வியூகத்தை கட்டமைச்சாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன், பாஜக தன்னுடைய மதவெறியை தமிழ்நாட்டில் சாதிவெறி மூலமாக நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். அதுதான் முதலமைச்சரும் பார்க்குறாரு. இந்த அப்போ எதிர்க்கட்சியினுடைய கூட்டணி வியூகத்தை இப்படி தான் முறியடிச்சிருக்கணும். எப்படின்னா சமூக நீதி மூலமாக. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டுகள் 80களுக்கு பின்னாடி இருந்தே உங்களுக்கு அவர்கள் வைக்கின்ற முக்கியமான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கோரிக்கையாக இருக்குது அவங்களுக்கு. 2011 அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தான் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துச்சு. அந்த டேட்டா வரவிடாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது பெரிய விவாதம் அது. ஆனால் காங்கிரஸ் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் பாயிண்டாக நாங்கள் எழுதிய கருத்து என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இதுக்கு வந்து யாருமே மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் பாமகவோட முக்கியமான குற்றச்சாட்டு, ஏன் மத்திய அரசு எடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும், மாநில அரசே எடுக்கலாம்ல அப்படின்றத குறிப்பிட்டு தான் சமூக நீதிக்கு எதிரானது திமுக அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் அன்புமணி. இல்லை, அந்த நரேட்டிவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இப்போ அந்த நரேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது கேஸ்ட் சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய மத்திய பட்டியல் கீழ் வரக்கூடியது. மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இலங்கைக்கு நான் தமிழ்நாடு போலீஸை படையை திரட்டிக்கிட்டு படையெடுப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சில பேர் சொல்றாங்களே, இங்கே தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாடு காவல்துறையை தமிழ்நாட்டுக்கு ஒரு ராணுவத்தை கட்டமைச்சு நான் இலங்கைக்கு எதிராக படையெடுப்பேன்னு சொல்ற மாதிரி வேடிக்கையா இருக்கு. மத்திய அரசினுடைய பட்டியல் இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்தாலும் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அது எதற்கும் அது உதவாது, அது எதுக்கும் அது பயன்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு. இந்த உண்மை தெரியாது நினைக்கிறீங்களா? பீகார்ல நடந்ததை மேற்கோள் காட்டுறாங்களே. இல்ல, பீகார்ல எடுத்தது என்ன அளவுக்கு அது உபயோகமாக இருந்தது? இன்றைக்கு அது குப்பை தொட்டியில் இருக்கிறது. அது எதற்கும் பயன்படாத ஒரு தகவலாக இருக்கிறது, டேட்டாவாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டுதான் நாம தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறோம். ஒன்றிய அரசே தயவு செஞ்சு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் தமிழ்நாடு அரசு. இது வந்து ஏதோ அரசியலுக்காக செய்ததும் கிடையாது. இது தமிழ்நாடு மக்களுடைய நியாயமான கோரிக்கை. இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமான ஒரு கன்சென்சஸ், இது ஒற்றை கருத்து. இது அது தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றுது. அப்போ அதற்கு அவசரமா வந்துகிட்டு நீங்க ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அது அவங்களுக்கு வாக்குகளை கொடுக்கும் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வந்திருக்கு? விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வன்னிய பெரும்பான்மை மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பவில்லை என்கிற உண்மைதான் வெளியே வந்திருக்கிறது. அப்போ வன்னிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதி கருதக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த சமூகமே வாக்களிக்கல என்பது இன்னைக்கு உறுதியாயிருச்சு. அவர்கள் திமுகவுக்கு தான் பெரும்பான்மை வாக்களித்தாங்க. ஒருவேளை ஆளும் கட்சிக்கு வாக்களித்தால் தங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புல கூட மக்கள் வாக்களிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படியும் பார்க்கலாம். உங்களுக்கு திமுக தான் அதுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கான உண்மையான அரசியலை திமுக தான் செய்கிறது. ஒன்றிய அரசிடம் போராடி பெறக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்கிறது, திமுக கூட்டணி தான் இருக்கிறது, இந்தியா கூட்டணி தான் இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் சாமானிய மக்களுக்கு இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்கிறதுக்கு திமுக தயாராக இருந்தாலும் 10.5% கொடுக்கிறதுக்கு திமுக தயாரா இருக்கா? ரெண்டும் வேறு தானே? இல்ல, ரெண்டு வேறு தான். பட் இருந்தாலும் இரண்டையும் பேசுறாங்களே இவங்க. நீங்க கேஸ்ட் சென்சஸ் வச்சுட்டு இரண்டையும் பேசல. அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது சொல்றாரு 10.5% தேவையே இல்லை, ஏன்னா 20% ஒதுக்கீட்டிலேயே வன்னியர்கள் அதிகமான பலன்களை பெறுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இல்லதான், இப்போ நீங்க இந்த கருத்தை எந்த அளவுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தணுன்றதுக்கும் உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டா தேவைப்படுது. அப்போ அதன் குறித்து தான் இந்த கூட்டணி வந்து பேசி கொண்டிருக்கிறது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்றதான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. அதில் அவங்க வந்து தவறான நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இன்னைக்கு தேர்தலில் தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்றதான் நாங்கள் பார்க்கின்ற பார்வையாக இருக்கிறது. சரி, ஓகே. திரு பிரியன்,
முதலமைச்சரோட இந்த கருத்து, அதாவது இந்த சமூக நீதிக்கு ஆன ஒரு வெற்றி அப்படின்னு அவர் மேற்கோள் காட்டுறது வந்து 10.5% இடஒதுக்கீட்டில் திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் வெளிப்படுத்துகிற ஒரு கருத்தாக நம்ம பார்க்கணுமா? இல்லை, 10.5% வந்து முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தான் ஃபார்மல் ஆர்டரே போட்டாங்க இந்த இதுக்கு. எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டு போயிட்டாரே தவிர உண்மையான ஆர்டர் போட்டது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு தான் அந்த ஆர்டரே போட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் அதில் வந்து ஒரு இதாக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. 10.5 கொடுத்ததில் அது வித்ட்ரா பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு அதில் வந்து இஷ்டம் இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இதுவரையும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது அடி வாங்கிட்டுன்றது உண்மை. குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த குவான்டிஃபையபிள் டேட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதாவது அது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் கொடுக்க முடியுமா, அதுக்கு முன்னாடியே கொடுக்க முடியுமான்றது ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அந்த வன்னியர்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட்னஸில் இருக்காங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டேட்டா எடுக்கணும். இந்த இடஒதுக்கீடு வந்து எவ்வளோ பலன் கொடுத்துருக்கு, 89 அறிமுகமான இந்த இடஒதுக்கீடு இது நாள் வரையும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் வன்னியர்களுக்கு அந்த 20% எவ்வளோ வேகன்சி இருந்தது, எவ்வளோ வேகன்சி அவங்களுக்கு போச்சு, மற்ற கம்யூனிட்டி எவ்வளோ போச்சு, உண்மையிலேயே அவங்களுக்கு பலன் அளிச்சுதா, அது அவங்களுடைய பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா, இந்த டேட்டாவெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுக்கலான்றது என்னுடைய கருத்து. அது எடுக்கலாம் அப்படின்றது அவங்ககிட்ட எல்லாமே ஃபிகர்ஸ் இருக்கும், அதை எடுக்கலாம். அதான் இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் சென்சஸ் என்ற பெயர்ல கூட இந்த கணக்கெடுப்பை நடத்தலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. நான் சொல்றது அந்த சாதி வாரியான இடஒதுக்கீடுக்கு வந்து அந்த கணக்கெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்த முடியும். ஏன்னா அது வந்து சென்சஸ் ஆக்ட் 1948 இண்டிவிஜுவலாக டோர் டு டோர் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் வந்து சர்வே மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஆக்ட் ஒன்று 2008 வந்தது, அதன் கீழே வந்து எடுத்தாங்கன்னா செல்லாது அது ஆக்சுவலாக. இல்ல சார், இப்போ பீகார்ல நடத்தப்பட்ட அது செல்லாது. கோர்ட் கணக்கெடுப்புல அடி வாங்கிட்டு ஒரு விஷயம் வெளியில வந்தது இல்ல, ஓபிசியோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வந்தது. அதே விஷயத்த நாடாளுமன்ற தேர்தலையும் கூட இந்தியா கூட்டணி கட்சியினரே அந்த விஷயத்தை வந்து தன்னோட பிரச்சாரங்கள்ல முன்னெடுத்தாங்க. அப்படியான ஒரு விஷயம், ஒரு விவரம் வெளியே வர்றதுக்கு கூட அது உதவலாம் இல்லையா? இல்லைங்க, அது வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அன்லஸ் நீங்கள் டோர் டு டோர் எனுமரேட் பண்ணி நேரடியாக வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் எடுத்தாலே தவிர, இந்த 2011 எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஆட்சி போயிடுது. அதுக்கப்புறம் பாஜக கவர்மெண்ட் கோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க, அதில் ஏதோ சம் டெஃபிஷியன்சி குறைபாடுகள்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் அதை வெளியிட மாட்டோன்ட்டாங்க. தட் இஸ் இது ஒரு சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் வந்து பேக்வர்ட் கிளாஸை பற்றி இருக்குது. அதை வந்து 2011 எடுத்தது இருக்குது. அதை வந்து பாஜக நினச்சா வெளியிடலாம், அதில் ஏதோ குறைபாடுகள் இருக்குதுன்னு அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. பாஜகவுக்கு அடிப்படையிலேயே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இன்ட்ரெஸ்ட்